இன்றைய காலகட்டங்களில் நம்ம ஏதோ ஒன்று சாதிச்சிடறோம்னு வச்சிங்களேன், நம்ம எப்படி பேசுகிறோன்னு பாருங்கள், கொஞ்சம் கவனித்து பாருங்கள். நான் இதை சாதிச்சிட்டேன், 5 வருஷத்தில் சாதிச்சிட்டேன், 3 வருஷத்தில் நான் எவ்வளோ சம்பாதிச்சிட்டேன், என்னால் மட்டும்தான் முடியும், நான் இல்லைன்னா அங்கே ஒன்றுமே நடந்திருக்காது அப்படின்னு நம்ம பேசுகிறோம். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு தொழில் செய்கிறீங்க, இல்லை ஒரு வேலை செய்கிறீங்க, எந்த இதாக இருக்கட்டும், நான் செஞ்சதுனால தான் இந்தளவுக்கு முன்னேறிச்சு, நான் தான் அதை உருவாக்குனேன் அப்படின்னு பேசுகிறவங்களா இருந்தால் கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒரு ஒர்க் பண்ணுறீங்க. அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணணுன்னா உங்களுக்கு அந்த வேலையை கொடுத்துருக்கணும், அதுக்கு ஒரு மேனேஜர் இருக்கணும், அதுக்கு ஒரு ஓனர் இருக்கணும், ஏன் அந்த வேலை கொடுக்கறதுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்கறதுக்கு இன்னொரு நபர் இருக்கணும், அந்த ஆர்டர் வர பணத்திலிருந்து அவங்க லாபத்தை எடுத்துகிட்டு உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு பணம் வேணும். இந்த மாதிரி 1000 10,000 சூழ்நிலைகள் உங்களை சுற்றி கரெக்டாக நடந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு வெற்றியே கிடைக்கும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, உங்களோட பங்கு 1%, மற்ற வெளிவட்டாரத்தின் பங்கு 99%. இந்த உண்மை புரிஞ்சு